எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே சும்மா ரஷ்யால இருந்து வேற லெவல் சீரிஸ் ஒன்று. போலீஸ் மோப்ப நாய்களை விடவே ஒருத்தர் மோப்பம் பிடிக்கிறதுல நம்பர் 1. ஜஸ்ட் ஒரு பொருளை ஸ்மெல் பண்ணியே அந்த பொருளை யாரு வச்சுக்கிட்டு இருந்தா எங்க இருந்து வந்ததுன்னு பக்காவா கண்டுபிடிப்பாரு. ஸோ அப்படிதான் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைகாரனை இவரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா கொலைகாரன் இவருக்கு மேலையும் பிளான் பண்ணி ஸ்மெல்லே வராத மாதிரி எந்த தடையுமும் இல்லாம கொலை பண்ண நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் முழு கதையே. ஸோ இந்த வீடியோல நம்ம சீசன் 1 மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த சீசன் வருமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 2013 ரிலீஸ் ஆன ஸ்னிஃபர் என்ற ஒரு வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஏரோப்ளேன் கிளம்ப போகுது. பேசஞ்சர்ஸ்லாம் எல்லாரும் சீட்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த ஃபிளைட்ல போற ஒரு பேசஞ்சர் தான் நம்மளுடைய ஹீரோ. இவரோட பேரு ஸ்னிஃபர், அதாவது மோப்பம் பிடிக்கிறவரு. ஸோ ஒரு சாதாரண மனுஷங்களை விட நாய்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த மோப்ப நாய்களை விடவே ஸ்னிஃபருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கு. ஸோ அப்படியே ஒரு மெதுவா அவரோட சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கையில கட்டிக்கிட்டு ஒரு ஆளு நம்ம ஸ்னிஃபரை கிராஸ் பண்ணி போக இவருக்கு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லை வச்சே ஸ்னிஃபர் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவரால் இமேஜினேஷன் பண்ண முடியும். ஸோ கையில கட்டிக்கிட்டு வந்தார்ல, அவர் கையில எந்த ஒரு அடியும் படவே இல்லை. ஏன்னா ஒருவேளை அடிபட்டு இருந்தா ஆயில்மெண்ட் தடவி இருப்பாங்க. ஆயில்மெண்ட் தடவுற வாசனெல்லாம் வரல அப்படின்னா கையில அடிப்படவே இல்லை. ஆனா அந்த பேண்டேஜ்ல இருந்து வேற ஒரு ஸ்மெல் வருது, வெடி மருந்தோட ஸ்மெல்லு. அப்படின்னா அங்க சின்னதா பாம் இருக்கணும். ஆனா அந்த சின்ன பாம் வெடிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு பவர் இருக்காது. ஸோ இவர் நல்லா ஸ்மெல் பண்ணும்பொழுது மெட்டலோடைய வாசனை அடிக்குது. அப்படின்னா அந்த கட்டின இடத்துல பாம்புக்கு மேல மெட்டலால டைட் பண்ணிருக்காரு. இதனால அந்த சின்ன பாம்போடைய எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபிளைட் கிளம்பின உடனேயுமே அந்த பர்சன் இந்த ஃபிளைட்டை வெடிக்க வைக்க போறாரு அப்படின்ற விஷயத்த ஸ்னிஃபர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ உடனே ஸ்னிஃபரை பதட்டமாகாம அங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஒரு லேடியை கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட ஸ்னிஃபர் விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி பின்னாடி சீட்ல ஒருத்தன் இருக்கான்ல, கையில கட்டிக்கிட்டு இருக்கானே, அந்த கட்டுக்குள்ள ஒரு பாம் இருக்கு. சோ சீக்கிரமா அவனை பிடிங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி பயந்து போறாங்க. உடனே போயிட்டு ஃபிளைட்டோடைய கேப்டனை கூட்டிட்டு வர அவரும் கேக்குறாரு, என்ன விஷயம்? அதான் நான் சொன்னேனே, பின்னாடி ஒருத்தன் பாம் வச்சிருக்கான். இங்க பாருங்க சார், எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி தான் ஆட்கள் பிளைன்குள்ளேயே வருவாங்க. பாவம் கையில அடிபட்டு கட்டு போட்டு இருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாலும் பாம்லாம் கொண்டு வர மாதிரி தெரியல. சோ அதனால தேவையில்லாம பேசி மத்த பேசஞ்சர்ஸையும் பயமுறுத்தாதீங்க அப்படின்னு கேப்டன் சொல்ல உடனே நம்ம ஸ்னிஃபரும், இங்க பாருங்க, என்னால நல்லா மோப்பம் பிடிக்க முடியும். ஸ்மெல் பண்ணியே என்னென்ன விஷயம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆளு கையில இருக்கிற அந்த பாம் மட்டும் வெடிச்சதுன்னா இந்த ஃபிளைட்டே காலியாகும். அந்த அளவுக்கு பவர் இருக்காதுல. ஓ அப்படியா சொல்ற? நீ நல்லா மோப்பம் பிடிப்பியா? அதை நாங்க எப்படி நம்புறது? நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா 35 நிமிஷத்துக்கு முன்னாடி தோ உன் பக்கத்துல இருக்குதே பாப்பா, அவளை காக்பிட் குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸா பண்றீங்க. அவ உடம்புல இருக்கிற பெர்ஃப்யூம்லாம் உன்னோட ட்ரெஸ்லயும் இருக்கு. என்னால அதை நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியுது. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்க அப்படியே கேப்டனு ஷாக் ஆகுறாரு. வேற வழி இல்லாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான், அந்த ஃபிளைட் கேன்சல் ஆகுது. உண்மையிலேயே அந்த ஆளு டெரரிஸ்ட் தான். நம்ம ஸ்னிஃபர் அங்க இருந்து சீனா வராரு. ஸ்னிஃபர் அவருடைய வீட்டுக்கு போறாரு. வீடு அம்மா பெருசு இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து. ஸ்னிஃபருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனும் இருக்கான். ஸ்கூல்ல நம்ம பையன் தான் போதை பொருளை விற்கிறான் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் டிசியே கொடுக்க போறாராம். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன், சீக்கிரமாவே நான் வந்துடுறேன், நீ கொஞ்சம் வேகமா போய் என்னன்னு பாக்குறியா அப்படின்னு இவங்க சொல்ல நம்ம ஸ்னிஃபரும் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க பிரின்சிபலை மீட் பண்ணும்போது தான், எங்க பாருங்க சார், உங்க பையனுடைய பேக்ல இருந்து இந்த போதை பொருளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. அது உண்மை மாதிரியே தான் ஸ்னிஃபருடைய பையனும் எதுவும் பேசாம கம்முனே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்னிஃபருடைய எக்ஸ் ஒய்ஃபும் அங்க பையனுடைய கையை செக் பண்றாங்க. ஏன்னா வேற ஏதாவது போதை பொருள், இந்த இன்ஜெக்ஷன் மாதிரிலாம் அந்த பையன் எடுத்துக்கிறானா அப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்னிஃபர் நம்ம பையன் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் போதை பொருளை யூஸ் பண்ணிருக்கான். இந்த ஸ்கூல்ல உண்மையிலேயே போதை பொருளை விற்கிறது வேற ஒரு பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்னிஃபர் அந்த போதை பொருளை எடுத்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த போதை பொருள் கவர்ல இருந்து நிறைய பேரு அதை யூஸ் பண்ண ஸ்மெல் வருது. அதோட இந்த போதை பொருள் மாதிரியே இந்த ஸ்கூல்ல வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்மெல்லும் வருது. உடனே ஸ்னிஃபரும் உண்மையான போதை பொருளை விற்கிறவன் வேற ஒரு ஸ்டூடெண்ட், அவனை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இவர் மட்டும் போறாரா. பின்னாடியே பிரின்சிபலும், சார் இப்ப என்ன ஒவ்வொரு பசங்களுடைய பேக்கா தேட போறீங்களா? அது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு பின்னாடியே வர
வராரு. ஆனா நம்ம ஸ்னிஃபரை பத்தி பிரின்சிபலுக்கு தெரியல. நேரா ஸ்னிஃபர் ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்கு போறாரு. அங்க நிறைய பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையனுடைய பேக் எடுத்து ஸ்மெல் பண்ணி அந்த பேக்கை கீழே கொட்டும் பொழுதுதான் உள்ள நிறைய போதைப் பொருள் இருக்கு. சோ இந்த பையன் தான் ஸ்கூலுக்கே போதைப் பொருளை சப்ளை பண்றவன். அந்த பையன் கிட்ட இருந்து போதைப் பொருளை வாங்கினது தான் நம்ம ஸ்னிஃபருடைய பையனே. தெரியாதனமா பிரின்சிபல் வந்துட்டு ஸ்னிஃபரோட பையன் தான் போதைப் பொருளை விற்கிறான் அப்படின்னு சொல்லி டிசி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு. சோ இப்ப பிரின்சிபலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸ்னிஃபரோட பையன் சேஃப். சோ அப்படியே இவங்க வெளியே வரும்பொழுது ஸ்னிஃபரோட பையனும் அப்பா நான் என் ஃப்ரெண்டை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் அமைதியாவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்னிஃபர் கிட்ட மன்னிப்பை கேட்கும் பொழுது ஸ்னிஃபருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆக்சுவலா நம்ம ஸ்னிஃபர் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ். அவர்கிட்ட இருக்கிற இந்த மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் சால்வ் பண்ற ஒரு ஆளு. சோ அப்படிதான் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. அது விஷயமா கிரைம் சீனுக்கு இவரு போறாரு. சோ அங்க விக்டர் அப்படின்ற ஒரு போலீஸ் சீஃப் இருக்காரு. அவரு தான் வந்து இந்த கேஸ பாத்துக்க போறாரு. அவருக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஸ்னிஃபர் வந்திருக்காரு. சோ ஸ்னிஃபர் வந்துட்டு அந்த கிரைம் சீன் நடந்த இடத்த பாக்குறாரு. எந்த ஒரு தடயமும் இல்ல. ஏன்னா இறந்து போனது ஒரு ஆர்கிடெக்ட். க்ளோஸ் பண்ண ரூம்ல அவர் இறந்து போயிருக்காரு. கொலை பண்ணது யாரு, அவன் யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. ஆனா இதெல்லாம் சாதாரண ஆளுங்களுக்கு தான், நம்ம ஸ்னிஃபருக்கு கிடையாது. சோ ஸ்னிஃபர் வந்து கொலை நடந்த அந்த ரூம்குள்ள நின்னுகிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ரூம்ல இருக்கிற இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லாத்துலயும் இருக்கிற ஸ்மெல் எல்லாத்தையுமே அவர் ஸ்மெல் பண்ணி அந்த ஸ்மெல்லே அவர் கண்ணுக்கு ஒரு விஷுவலா உருவாக ஆரம்பிக்குது. சோ ஒவ்வொரு ஸ்மெல்லும் அந்த ஸ்மெல்லுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு பர்சனா இருந்தா பர்சனுடைய உருவம், பொருளா இருந்தா பொருளுடைய உருவம்ட்டு அந்த இல்யூஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அவ்வளவுதான் இந்த ரூம்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராரு. நம்ம போலீஸ் சீஃப் விக்டர் கிட்ட ஸ்னிஃபரும் இறந்து போனவரு சாகறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை குடிச்சிருக்காரு. அந்த காஃபில ஒரு மருந்து ஒன்னு இருக்கு. அது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படின்னா ஓவர் டோஸ் ஆகிருக்கு. அந்த ஓவர் டோஸ்னால தான் இவர் இறந்து போயிருக்காரு. சோ இதை கேட்ட போலீஸ் சீஃபும் அப்படின்னா இது ஒரு கொலை இல்ல போலயே அப்படின்னு திங்க் பண்ணும்போது டக்குன்னு ஸ்னிஃபர் உடனே கொலை இல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. இந்த ரூம்ல ஸ்மோக் பண்ண ஒரு ஸ்மெல்லும் எனக்கு வந்தது. இறந்து போனவருக்கு ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவரு ஸ்மோக் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்படின்னா ஸ்மோக் பண்ண யாரோ ஒருத்தர் இந்த ரூம்குள்ள இருந்திருக்கணும். அவர் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அதோட அந்த கொலைகாரன் வந்துட்டு அந்த ஸ்மோக்கிங்க விடணும்னு ரொம்ப ட்ரை பண்றான். ஏன்னா அந்த கொலைகாரன் இருந்த இடத்துல ஸ்மோக் மட்டும் கிடையாது, நிக்கோட்டினுடைய ஸ்மெல்லும் வந்தது. ஸ்மோக்கிங்க விடணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்றது தான் அது. அதோட இந்த ரூம்ல அலுமினியம் ஆக்சைடோடைய ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் வந்து புதுசா பிரிண்ட் பண்ண பணத்துல இருந்து தான் வரும். அதுவும் பெர்லின்ல இருக்கிற ஒரு பேங்க்ல தான் இதை பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஸ்மெல்லாம் ஒரே இடத்துல இருந்து வரதுனால பை நிறைய அந்த கொலைகாரன் பணத்தை ஆட்டைய போட்டு போயிருக்கான். சோ அந்த கொலை பணத்துக்காக தான் நடந்திருக்கு. அதோட அந்த கொலைகாரன் அடிக்கடி சால்ட் ரூமுக்கு போவான். கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்பா மாதிரி. அங்க போயிட்டு பிரீத் பண்ணாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. ஸ்மோக்கிங் மாதிரியான கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கடி போவாங்க. சோ இந்த ஊர்ல இருக்கிற சால்ட் ரூம் எங்க இருக்கு, அங்க யார் யார் வருவாங்கன்னு விசாரிச்சா ஈஸியா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சீஃப் விக்டருக்கு ஒரு பெரிய க்ளூவை கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பூனை ஒண்ணு நேரா நம்ம ஸ்னிஃபர் மேல குதிக்குமா. அவ்வளவுதான், நம்ம ஸ்னிஃபருக்கு கேட்னா அலர்ஜி. டக்குன்னு தெரிச்சுக்கிட்டு அவரு வேகமா வீட்டுக்கு போயிட்டு மருந்தை போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் 3 நாளைக்கு அவர் வீட்டுல தான் இருக்கணும். இந்த நேரத்துல போலீஸ் சீஃப் நம்ம ஸ்னிஃபருக்கு கால் பண்ணி ஸ்னிஃபர் நீ சொல்ற மாதிரி சால்ட் ரூம் இந்த ஊர்ல 500க்கும் மேல இருக்கு, அதுல எதுன்னு போய் செக் பண்றது, அதை தேடி முடிக்கிறதுக்குள்ள கொலைகாரன் தப்பிச்சு போயிடுவான். ஸ்னிஃபரும் ஆனா சார் எனக்கு ரொம்ப அலர்ஜிட்டிக்கா இருக்கு, என்னால வெளியே வர முடியாது, இவ்வளவு ஹெல்ப் பண்ணல, அட்லீஸ்ட் இதையாவது நீங்க கண்டுபிடிங்களா அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ போலீஸ் சீஃபும் வேற வழி இல்லாம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை அவரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால ஸ்னிஃபர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. 3 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்னிஃபரை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம், இந்த அலர்ஜி வந்து சீக்கிரமா குணமாகும்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஆனா நம்ம ஸ்னிஃபர் வந்துட்டு மூக்க மூடிக்கிட்டு அப்படியே சம கடுப்புல வராரு. ஏன்னா டாக்டர்ஸ்னாவே இவருக்கு பிடிக்காது. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து மருந்து மாத்திரைகளை மனப்பாடம் பண்ற ஒரு ஆட்களை தவிர அவங்களுக்கு அறிவுலாம் கிடையாது அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. அந்த நினைப்புல தான் ஆளு ஒரு லேடி டாக்டரை மீட் பண்றாரு. அந்த டாக்டர் நம்ம ஸ்னிஃபரை செக் பண்ணி பார்த்த உடனேயுமே நீங்க நோஸை க்ளோஸ் பண்ற மாதிரி நோசில் கிளிப் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க போல, மூக்கோட ஷேப்பே உங்களுக்கு மாறி இருக்கு, அதோட இந்த மாதிரி அலர்ஜி வந்தா அடிக்கடி நீங்க அலர்ஜி மெடிசனை யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி மெடிசன்ஸை நீங்க யூஸ் பண்ண கூடாது, எல்லாமே நம்ம கையை மீறி போகும்போது தான் நம்ம மெடிசனை யூஸ் பண்ணணுமே தவிர எப்பவுமே மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு அந்த டாக்டர் பேச நம்ம ஸ்னிஃபர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு டாக்டரா அப்படின்னு. உடனே இவர் அந்த டாக்டரை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, என்னதான் அவரு அலர்ஜில இருந்தாலும் ஸ்மெல்லிங் பவர் வேற லெவல்ல இருக்கு. அந்த டாக்டரை ஸ்மெல் பண்ணி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், உங்க உடம்புல எந்த ஒரு ஆண்களுடைய ஸ்மெல்லும் வரல அப்படின்னா நீங்க தனியா தான் இருக்கீங்க, உங்க வீட்டுல எந்த ஒரு பெட்ஸும் கிடையாது ஏன்னா அதுங்களுடைய ஸ்மெல்லும் வரல, ஆனா என்ன உங்க உடம்புல குளோரினுடைய ஸ்மெல் அதிகமா வருது அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ல அதிகமா இருப்பீங்க
இருப்பீங்க போல. அதிகமா இருப்பீங்கன்னு சொல்றதை விட உங்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளோரின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க சரியான காஃபி பைத்தியம் போல, அதுவும் ஸ்ட்ராங் காஃபியை குடிப்பீங்க அப்படின்ற மாதிரி டாக்டரை பத்தி ஆளு புட்டு புட்டு வைக்க இவர் நினைச்ச மாதிரியே டாக்டரும் ஸ்னிஃபரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ டாக்டரும் வந்து நம்ம ஸ்னிஃபருக்கு அந்த அலர்ஜி போகிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் பண்றாங்க. ஸோ அதனால ஸ்னிஃபருக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரமா போகுது. அதோட அடுத்த ப்ராப்ளமும் வருது. நம்ம போலீஸ் சீஃப் கால் பண்றாரு, ஸ்னிஃபர் அடுத்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஸ்னிஃபரும் வேக வேகமா அந்த கிரைம் சீனுக்கு போறாரு. ஸோ இறந்து போனது வந்துட்டு ஒரு ஃபார்மர் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர். யாரோ அவரை கன்னால ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா போலீஸ் சீஃப் வந்துட்டு நம்ம ஸ்னிஃபரை கூப்பிட்டுருக்காரா, ஸ்னிஃபர் நேரா வந்து இறந்து போன அந்த டெட் பாடியை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. ஃபாரன்சிக் ஆளுங்களுக்குலாம் ஒன்னும் புரியல. ஸோ ஸ்னிஃபர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்ததுல ஆர்கிடெக்ட், அவரை கொலை பண்ண அதே கொலைகாரன் தான் இவரையும் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப இறந்து போன அந்த ஃபைனான்சியல் ஆபீசர் இருக்காருல்ல, அவரு கையிலையும் முன்னாடி கொலை பண்ணவன் நிறைய பணத்தெல்லாம் ஒரு பேக்ல கொண்டு போவார்ல, அந்த பணத்தோடைய ஸ்மெல்லும் பேக் ஸ்மெல்லும் வருது. அதோட ஸ்னிஃபருக்கு டைட்டானியம் டை ஆக்சைடோட ஸ்மெல்லும் வருது. இதை மோஸ்ட்லி பெயிண்ட் பால்ல தான் யூஸ் பண்ணுவாங்களே. அப்படின்னா இந்த ஃபைனான்சியல் ஆபீசரோ இல்ல அந்த கொலைகாரனோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பெயிண்ட் பால் கிளப்ல கண்டிப்பா இருந்திருக்கணும். சோ அந்த கிளப்ல போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதோட ஸ்னிஃபரோட தியரி என்னன்னா, அந்த கொலைகாரனும் இப்ப இறந்து போன அந்த ஃபைனான்சியல் ஆபீசரும் ரெண்டு பேரும் டீம் தான். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கிடெக்ட போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த கொலைகாரன் இப்போ அந்த ஃபைனான்சியல் ஆபீசரையும் போட்டு தள்ளிட்டாரு. சோ இப்ப ஸ்னிஃபர் வந்துட்டு ஒரு பேப்பர் எல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, இறந்து போன அந்த ஃபைனான்சியல் ஆபீசருடைய கார்ல ஒரு பேக் இருந்தது, அந்த பேக்ல தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட ஊருக்குள்ள பெயிண்ட் பால் கிளப் எல்லாம் நிறைய இருக்கும். பட் ஆனா அந்த பேப்பர் எல்லாம் கட் ஆகி இருக்கு. சோ பேப்பர் ரீசைக்ளிங் வேர் ஹவுஸ்க்கு பக்கத்துல ஏதாவது பெயிண்ட் பால் கிளப் இருக்கான்னு தேடும் பொழுது ஒன்னே ஒன்னு இருக்கு. சோ வேகமா அந்த இடத்துக்கு போலீஸ் சீஃபும் நம்ம ஸ்னிஃபரும் போறாங்க. சோ அங்க வந்து நிறைய பெயிண்ட் பால் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க போலீஸாவும் டிடெக்டிவாவும் போனா அவ்வளவுதான், கொலைகாரன் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இவங்களும் அந்த பெயிண்ட் பால் விளையாடுற மாதிரியே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்னிஃபரோட வேலை அங்க வர எல்லாரையும் மோப்பம் பிடிச்சி உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சோ எல்லா பிளேயர்ஸும் அங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. எல்லாரையும் இவர் ஸ்மெல் பண்றாரு. அப்போ இவருக்கு ஒரு ஸ்மெல் வருது. அது நிக்கோட்டினுடைய ஸ்மெல் தான். ஸ்மோக்கிங்க விடணும்ன்றவங்க நிக்கோட்டின் பேட்சை கையில ஒட்டியிருப்பாங்க. சோ அப்படி கையில ஒட்டிட்டு ஒரு மொட்டத்தல ஒருத்தர் வராரு. சோ இவர் தான் கொலைகாரன் அப்படின்றத நம்ம ஸ்னிஃபர் புரிஞ்சுக்கிறாரு. சோ இதை நம்ம போலீஸ் சீஃப் கிட்ட சொல்றதுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டு அவ்வளவுதான் பிளேயர்ஸ் கூட பிளேயரா கொலைகாரன் கலந்துட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெயிண்ட் பால் விளையாட உள்ள போயிடுறாங்க. ஸ்னிஃபர் இங்க ஸ்மெல் பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே டைட்டானியம் டை ஆக்சைடு ஸ்மெல்லா வருது. அது அங்க இருக்கிற பிளேயர்ஸோடைய வேர்வையோட கலந்து எல்லார்கிட்டையும் ஒரே வாசனை தான் வருதா. சோ அதனால யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்னிஃபரால கண்டுபிடிக்க முடியல. சோ அப்புறம் கேம் தொடர்ந்து போகுது. ஒரு பிளேயர் எலிமினேட் ஆகுறாரு. அந்த பிளேயர் அவருடைய ஹெல்மெட்டை கழட்டும் பொழுது அது அந்த கொலைகாரன் தான் அப்படின்னு ஸ்னிஃபர் புரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம சீஃப் கிட்ட சொல்ல, சீஃபும் அந்த கொலைகாரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலைகாரன் கையில அந்த பணம் இருக்கிற பேக் எடுத்துக்கிட்டு ஆளு போறாரு. எதிர்பார்க்காத நேரத்துல சீஃப் மேல இருந்து குதிச்சு அவ்வளவுதான் கொலைகாரனை பிடிச்சிடுறாரு. சோ ஒரு வழியா ரெண்டு கொலைக்கு காரணமா இருந்த அந்த கொலைகாரனை நம்ம ஸ்னிஃபரும் சீஃபும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. சோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஸ்னிஃபர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தா அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் வராங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனோட பேரு ஆலெக்ஸ். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். சோ அதை கேள்விப்பட்ட உடனேயுமே போலீஸ் சீஃபுக்கு கால் பண்ணி போலீஸ் சீஃபும் நம்ம ஸ்னிஃபரும் நேரா ஸ்னிஃபரோட பையனை அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் கிட்டயே போறாங்க. ஸ்னிஃபரும் என்னோட பையனை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்ரக் டீலரு இறந்து போயிட்டாராம். அவரை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. பார்த்தா பக்கத்திலேயே நம்ம ஸ்னிஃபருடைய பையன் கையில கன்னோட இருந்திருக்கான். சோ அதனாலதான் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஸ்னிஃபருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவரோட பையன் வந்து ஒரு அப்பாவி மாதிரி கொலை பண்ற அளவுக்குலாம் அவனுக்கு தைரியமே கிடையாது. நான் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் முடியாதுன்னு சொல்றாரு. சோ உடனே ஸ்னிஃபரும் நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த போலீஸ் ஆபீசரை மோப்பம் பிடிக்கிறாரு. அவரை பத்தி விஷயங்களை புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெரிய போலீஸா இருந்தும் உங்களுக்கு ஒய்ஃபோ இல்ல பசங்களோ யாருமே கிடையாது, வீட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா ரீசெண்டா நிறைய பேரை மீட் பண்ணிருக்கீங்க, அதுவும் எல்லாமே வயசான ஆட்கள். மேபி அது உங்களுடைய பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கணும். அதோட உங்க உடம்புல இருந்து ஃபெரமோனுடைய ஸ்மெல்லும் தேனுடைய ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமா வருது. அப்படின்னா வீட்டுல தேனீக்கள் எல்லாம் நீங்க வளர்க்குறீங்க. என்ன சொல்ல போனா அந்த தேனீக்கள்னா உங்களுக்கு ரொம்ப
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலயே நீங்க கல்யாணம், குழந்தைங்க இதுலலாம் உங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல இப்படின்னு நம்ம ஸ்னிஃபர் சொல்ல உடனே அந்த போலீஸும் ஓஹோ இந்த டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் மோப்ப நாய்க்கு பதில் ஒருத்தனை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நீதானா? நீ எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் சரி இந்த கேஸ் எங்களோடது. அந்த பையனை பார்க்கவோ கிரைம் சீனுக்கு போகவோ உன்னை விட முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிடுறாரு. ஆனா சும்மா இருப்பாங்களா? ஸ்னிஃபரும் அவரோட ஃப்ரெண்டான தி போலீஸ் சீஃப் விக்டரும் அந்த ட்ரக் டீலர் இறந்து போனதா சொல்லப்படுற அந்த வீட்டுக்கு போறாங்க கிரைம் சீனுக்கு. பெர்மிஷன் இல்லாம யாருமே அங்க போக கூடாது, போலீஸ் ஆபீசரா இருந்தாலுமே. ஆனா இவங்க 2 பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. கரெக்டா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீட்ல அந்த கிரைம் சீன் நடந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டோடைய அந்த பீப் ஹோல் வழியா ஒருத்தர் நம்ம போலீஸ் சீஃப் விக்டரையும் ஸ்னிஃபரையும் நைஸா பாக்குறாரு. இவங்க நேரா வந்து அந்த பீப் ஹோலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களே இல்லீகலா வந்திருக்காங்க, யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிட போறாங்களோ அப்படின்னு. சோ இவங்க வந்ததும் தெரியக்கூடாது, போனதும் தெரியக்கூடாது. இந்த வீட்டை வேற சீல் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் சீஃப் விக்டரும் மெதுவா சூடு காமிச்சு அந்த சீலோடைய பசையெல்லாம் உருக்கி அதை அழகா எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ஆப்போசிட் வீட்ல டேப் ஓட்டினாங்கல்ல அது கலண்டு வந்துருது. அந்த வீட்டுக்காரர் பாக்குறாரு, சீல் வச்ச வீட்டுக்குள்ள யாரோ 2 பேர் போறாங்க அப்படின்னு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஸ்னிஃபர் வந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு அப்படியே ஸ்னிஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற வாசனைகள்லாம் அவரோட மூக்குக்குள்ள போய் அந்த இடத்துல அவரு கண்ணுக்கு மட்டுமே தெரியற ஒரு இல்யூஷன் உருவாக ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்னிஃபர் வந்துட்டு உண்மையிலேயே இந்த கிரைம் சீன் நடக்கும் பொழுது அவரோட பையன் இங்க இருந்தாரான்னு தெரிஞ்சுக்கணும். சோ அவரோட பையனோட ஸ்மெல்ல அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஸ்னிஃபரோட பையன் கொலை நடக்கும்போது அங்கதான் இருந்திருக்காரு. அவர் கையில கன்னும் இருந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல ஸ்னிஃபரோட பையன் தரையில மயக்கம் போட்டு கிடக்குறாரு. சோ அப்படின்னா நம்ம பையன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு நல்லா ஸ்மெல் பண்ணி வேற வேற ஸ்மெல் எல்லாம் அவர் நோட் பண்ணும்போதுதான் அந்த கிரைம் நடந்த உடனேயுமே ஸ்னிஃபர் வந்திருந்தா அவருக்கு வந்து அந்த கிரைம் சீன்ல இருந்த ஸ்மெல் மட்டும் வந்திருக்கும். ஆனா இவங்க ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க. கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் வந்தது, ஃபோரன்சிக் ஆளுங்க வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்மெல் வரதுனால ஸ்னிஃபரால சரியா அதுவும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரு விஷயத்தை அவர் கன்ஃபார்ம் பண்றாரு, இந்த வீட்ல நிறைய போதை பொருள் இருந்திருக்கு. ஆனா இப்ப அது காணாம போயிருக்கு. அதோட என்னோட பையனை தவிர இன்னொரு ஆளு, அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கணும், அந்த பர்சன் கையிலயும் கன் இருந்திருக்கு. ஆனா யார் அந்த ட்ரக் டீலரை கொலை பண்ணது அப்படின்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ அதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியல. சோ நைஸா எப்படி வந்தாங்களோ அப்படியே வந்துடுறாங்க. ஆனா இதை எதிர்த்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஆள் தான் பாத்துட்டாரு. அவரு போலீஸ்க்கு சொல்ல அந்த போலீஸ் வந்துட்டு தெளிவா புரிஞ்சுக்கிறாரு, ஸ்னிஃபரும் போலீஸ் சீஃப் விக்டரும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விக்டருடைய மேலதிகாரி கிட்ட பேசி அவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாத அளவுக்கு லாக் பண்றாரு. சோ இந்த விஷயத்த விக்டரும் வந்து ஸ்னிஃபர் கிட்ட சொல்ல ஸ்னிஃபர் டென்ஷன் ஆகுறாரு. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் வேற அடிக்கடி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எப்படியாவது நம்ம பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பண்ண முடியும், டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டாரு ஸ்னிஃபர். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விக்டர் போயிட்டாரு, எக்ஸ் ஒய்ஃப் போயிட்டாங்க. ஸ்னிஃபர் மட்டும் வீட்ல தனியா இருக்கும் பொழுது ஸ்னிஃபரை பாக்குறதுக்கு ஒரு பர்சன் வராரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் உங்க பையன் ஆலெக்ஸ் இருக்கிற அந்த ஜெயில இருந்து தான் வந்திருக்கேனே, உண்மையான கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்னிஃபரும் அவரை உள்ள விடுறாரு. ஆனா எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆளை இவர் ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனேயுமே இவரோட உடம்புல ஆலெக்ஸோடைய ஸ்மெல் வருது அப்படின்னா இவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே இந்த பர்சன் வந்து ஆலெக்ஸ் கூட ஜெயில இருந்தவர் தான். சரி ஓகே, நான் உன்னை நம்புறேன், யார் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பர்சன் எனக்கு $1000 வேணும்னு சொல்ல சரி ஓகே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஸ்னிஃபர் அங்க இருந்து போன உடனேயுமே ஷெல்ஃப்ல இருந்த ஒரு வெள்ளி கப்பை அந்த பிரிசனர் சுட்டு வச்சுக்கிறாரு ஆளு. சோ ஸ்னிஃபரும் வந்துட்டு $1000 கொடுப்பாருன்னு பார்த்தா $100 கட் பண்ணிட்டு $900 தான் கொடுக்கறாரு. என்னது இது, நான் $1000 கேட்டேன், நீ எடுத்தல கப்பு, அதோட விலை $100. ஓ பாத்துட்டீங்க போலயே, சரி சரி அதை நான் வச்சிடறேன் அப்படின்னு கப்பை வச்சுட்டு $1000 வாங்கிட்டு யாரு உண்மையான கொலைகாரன் அப்படின்னு இந்த பிரிசனர் சொல்லுவாருன்னு பார்த்தா நம்ம ஸ்னிஃபர் மண்டையிலே ஒரு அடி, அவ்வளவுதான் ஸ்னிஃபர் அங்கேயே மயங்கிடுறாரு. அவர் அந்த பிரிசனரு அந்த கப்பையும் ஆட்டைய போட்டு அங்க இருந்து போறாரு. அடிப்பட்ட ஸ்னிஃபரை வந்து நேரா அந்த டாக்டர் லேடி கிட்ட போறாரு. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஸ்னிஃபருக்கு வந்து அந்த டாக்டர் லேடியை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இன்னைக்கு இந்த டாக்டர் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலான்னு ஸ்மெல் பண்றாரு. ஆனா எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. அந்த டாக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க. இவரு பக்கத்துல இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து ஸ்மெல் பண்றாரு, அந்த ஸ்மெல்லும் வரல. அந்த பிரிசனர் ஒரு டிச்சு கொடுத்ததுனால தலைவருக்கு மூக்கு இப்போ உடஞ்சி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. சோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாள் இவரு ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப பழைய மாதிரி ஸ்னிஃபருக்கு அந்த பவர் வர்றதுக்கு. சோ விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் சீஃப் விக்டரும் அங்க வராரு. நம்ம ஸ்னிஃபரோட வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமரா வழியா அந்த பிரிசனர் யாரு, அவரோட அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்னிஃபரும் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரிசனர் முக்கியமான ஆளு கிடையாது, அவனோட வேலை என் மூக்க உடைச்சு
இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் ஃபர்தரா எதுவும் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான். சோ உண்மையான கொலைகாரன் வேற எங்கேயோ இருக்கான். சோ அப்பதான் போலீஸ் சீஃப் விக்டரும் சொல்றாரு, அன்னைக்கு நம்ம திருட்டுத்தனமா உள்ள போனோம்ல, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என் மேலதிகாரி கிட்ட பேசி நம்மள எதுவும் பண்ண விடாம பண்ணிட்டான். அந்த போலீஸ் வந்து கிரைம் சீன் அப்போ அந்த வீட்டுக்கு போகவே இல்லையா, வேற ஏதோ ஒரு டீமை தான் அனுப்பியிருக்காராம். இதை கேட்ட உடனே ஸ்னிஃபருக்கு புரிஞ்சிருது, அந்த ஆளு கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு போகல அப்படின்னா அவருடைய ஸ்மெல் எப்படி எனக்கு வரும், அப்படின்னா ரெண்டாவதா கையில கன்னு வச்சுக்கிட்டு இருந்த அந்த பர்சன் உண்மையான கொலைகாரன். சோ அதனாலதான் அந்த போலீஸ் வந்து நம்ம ஸ்னிஃபர் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. அதோட ஒரு பிரிசனரையும் ஏற்பாடு பண்ணி நம்ம மூக்கையும் உடைச்சிட்டாரு அந்த ஆளு. ஆனா இதை நிரூபிக்கணும் அப்படின்னா கிரைம் சீன் நடந்த இடத்துல நிறைய போதைப் பொருள்லாம் காணாம போகிருக்கு. அந்த போதைப் பொருள் இந்த போலீஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இவங்க நிரூபிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்னிஃபரை அடிச்சு போட்டு போன அந்த பிரிசனரை விசாரிக்கலான்ட்டு நேரம் அவரோட அட்ரஸுக்கு போய் பார்த்தா அந்த பிரிசனர் ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு. அந்த போலீஸ் தான் காலி பண்ணிட்டாரு போல. சோ ஸ்னிஃபரால இப்போ அவருடைய அந்த மோப்ப சக்தியை யூஸ் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ஸ்னிஃபரும் விக்டரும் வந்துட்டு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல பெரிய திறமை இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு நேரம் அந்த போலீஸோடைய வீட்டுக்கு போயிட்டு அவரு வந்துட்டு இந்த தேனீக்கள் எல்லாம் வளர்ப்பார்ல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு திருடுற மாதிரிலாம் சீனா போடுறாங்க. இத பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி பார்த்து உடனே அந்த போலீஸ்க்கு கால் பண்ண, இதுதான் இவங்களோட பிளானே, போலீஸ் வருவாரு, அவர்கிட்ட அந்த போதைப் பொருள் இருந்தா கண்டிப்பா அவரு ஸ்ட்ரைட்டா அந்த போதைப் பொருள் எங்க இருக்கோ அதை தான் ஓபன் பண்ணுவாரு. நம்ம ஸ்னிஃபருக்கு மோப்ப சக்தி இருந்திருந்தா அவர் எப்பயோ மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப எதுவும் வேலை செய்யல. சோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு கேமராவை செட் பண்ணிட்டு தூரமா போயிட்டு இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ போலீஸும் வராரு, ஸ்ட்ரைட்டா ஒரு டப்பா ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து போதைப் பொருளை எடுக்கிறாரு. ஆனா அப்பதான் போலீஸ் புரிஞ்சுக்கிறாரு சுத்தி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ யாரோ வாட்ச் பண்றாங்க, உடனே அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு தூரத்துல இருக்கிற நம்ம ஸ்னிஃபரு, விக்டரு, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் காய் இவங்க எல்லாரையுமே தேடி போறாரு, கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. சோ லைட்டா இவங்க அசைஞ்சாலும் அவ்வளவுதான் ஷூட் பண்ணிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா அந்த கம்ப்யூட்டர் காய் பின்னாடி இருந்து சவுண்ட் போட இந்த போலீஸ் திரும்பின அந்த கேப்ல ஸ்னிஃபரு போலீஸை பிடிச்சி செம்மடி, அவ்வளவுதான் போலீஸ் மாட்டிக்கிறாரு. வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு. சோ இதை மேலிடத்துல கொடுத்து போலீஸுங்கெல்லாம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. சோ இவர் தான் அந்த ட்ரக் டீலரை கொலை பண்ணிருக்காரு. அந்த இடத்துல போதைப் பொருளை வாங்க வந்த நம்ம ஸ்னிஃபருடைய பையனை பார்த்துட்டு எல்லா பழியையும் அந்த பையன் மேல போட்டு இவர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு. ஆனா ஸ்னிஃபரு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டாரு. சோ ஜெயில இருந்து அவரோட பையனும் வராரு. ஸ்னிஃபருக்கும் அவ்வளவு ஹாப்பி. சோ இப்படியே மாசங்கள் கடந்து போகுது. ஸ்னிஃபருடைய உடஞ்ச மூக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அவருடைய பழைய சக்தியும் திரும்ப வருது. அதுக்கேத்த மாதிரியே இவருக்கு புது கேஸும் வருது. நம்ம விக்டரும் ஸ்னிஃபரும் நேரா அங்க போறாங்க. ஒரு மிலிட்டரி கேம்ப் ஒண்ணு ஒரே நைட்ல 4 சோல்ஜர்ஸை சுட்டு யாரோ கொன்னு இருக்காங்க. அதுவும் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க அவங்க. சோ அந்த டைம்ல வந்து ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் தான் டியூட்டில இருந்திருக்காங்க. சோ ஸ்னிஃபர் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரையும் நர்ஸையும் ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நர்ஸ் வந்து அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிரைம் சீன் நடந்த அந்த சோல்ஜர்ஸ்லாம் இறந்து போன இடத்துல போயிட்டு இவரு அவருடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொலைகாரனையும் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எக்ஸாக்டா கொலைகாரனை கண்டுபிடிக்கல, பட் அந்த கொலைகாரனுடைய உடம்புல இருந்து வர ஸ்மெல்ல வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு 25 to 30 வயசு இருக்கலாம். அதோட அவர் உடம்புல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆயில்மெண்ட்டை அந்த கொலைகாரர் யூஸ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கேம்ப்ல யார் யாருக்கெல்லாம் அந்த ஆயில்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்கள செக் பண்ணும் பொழுது ஒரு சோல்ஜர் இருக்காரு. சோ அவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் பொழுது அவர் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு ஸ்னிஃபர் மொப்ப முடிச்ச கண்டுபிடிச்சுக்கிறாரு. சோ அந்த சோல்ஜர் கிட்ட விசாரிக்கும் பொழுது வெளியே டவுன்ல இருந்து நிறைய க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்கள வந்து இந்த ஹெட் ஆபீசர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. மேபி அந்த கடுப்புல இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அந்த ஹெட் ஆபீசரை போய் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க கேம்ப்ல நடக்காதுங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ விக்டருக்கும் ஸ்னிஃபருக்கும் வந்து இந்த கேஸ் இதுக்கு அப்புறம் நகரவே இல்லை. ஏன்னா ஏதாவது க்ளூ கிடைச்சா மட்டும்தான் இவங்களால ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். டெட் எண்ட்லயே போய் நிக்குது. சோ அதனால சரி அடுத்த க்ளூ ஏதாவது கிடைக்கும் பொழுது வரலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 2 சோல்ஜர்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு வெள்ளரிக்காய் ஊறுகாவை அது காலியாகிற வரைக்கும் தின்னுட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சோல்ஜர் மட்டும் வேர் ஹவுஸ்ல போயிட்டு அந்த ஊறுகாவை எடுக்க போயிடுறாரு. அந்த நேரத்துல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஒரு கன்னோட சைலன்சர்லாம் மாட்டி இருக்கு. அந்த 2 சோல்ஜர்ஸையும் காலி பண்ண ட்ரை பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் சோல்ஜரை அவர் காலி பண்ணிடுறாரு. இந்த சவுண்ட் கேட்டு வேர் ஹவுஸ்ல இருக்கிற அந்த 2வது சோல்ஜர் டோரை லாக் பண்ணிக்கிறாரு ஆளு. ஆனா அந்த கொலைகாரன் சும்மா இல்லாம நேரா அந்த வேர் ஹவுஸ்க்கே வந்து
அந்த கதவை ஷூட் பண்ணி அந்த சோல்ஜரையும் காலி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள சவுண்ட் கேட்டு டியூட்டில இருந்த ஆட்கள்லாம் வந்துடுறாங்களா, சோ அதனால அந்த கொலைகாரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவங்களால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இந்த கேம்ப பத்தி அந்த கொலைகாரனுக்கு நல்லா தெரியும் போல. ஷார்ட்கட்ல ஆளு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. சோ அடுத்த நாள் விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. கொலை நடந்த இடத்துல தான் ஒரு சோல்ஜரை மட்டும் அந்த கில்லர் கொலை பண்ணிருக்கான்ல, அந்த இடத்துல அந்த கில்லருடைய ஸ்மெல்ல நம்ம ஸ்னிஃபரை வந்து நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ கில்லர் எந்த வழியா தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு இந்த கேம்பை சுத்தி விசாரிக்கும் பொழுது தான் யாருமே இப்ப யூஸ் பண்ணாத ஒரு கேட் ஒன்று இருக்கு, அந்த வழியா கில்லர் தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்னிஃபர் வந்து ஒரு நூலை பாக்குறாரு. கில்லர் அங்க இருந்து தப்பிச்சு போகும்பொழுது இங்க இருக்கிற கேட்ல மாட்டிருக்கும் போல அந்த நூலு, அதுல அந்த கில்லருடைய ஸ்மெல் வருது. அதை விட முக்கியமா புதுசான ஒரு லெதருடைய ஸ்மெல்லு வருது. இந்த புது பஸ்ல எல்லாம் அதோடைய சீட்டு வந்துட்டு ஒரு மாதிரி வாசனை அடிக்கும்ல, அந்த ஸ்மெல்லு வருது. ஸோ கில்லர் வந்து ஒரு புது பஸ்ல தான் ஆளு வந்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த மிலிட்டரி கேம்ப்ல ஹெட் ஆபீசரா இருக்கிறவரு, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. அவரும் என்னன்னு சொல்லி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. எங்க நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் வந்துட்டு பஸ் கம்பெனிக்கு போயிட்டு ஏதாவது புது பஸ் ஓடுதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பஸ் போற ரூட்ல வண்டியை நிப்பாட்டி சீனா அதை பிடிச்சி டிரைவர் கிட்ட முகத்தை மூடிக்கிட்டு, எவனாவது ஒருத்தன் நேத்து உங்க பஸ்ல வந்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கே, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கேபின் கிட்ட இருந்து தான் அந்த பர்சன் ஏறுவாரு அப்படின்னு சொல்ல, சோ அங்கதான் அவருடைய வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்னிஃபர் மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி அந்த வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணும் பொழுது அந்த கொலைகாரர் யூஸ் பண்ண கன்னு, புல்லட் இருக்கிற பேக், அதை விட முக்கியமா ஒரு டைரியும் கிடைக்குது. அதுலதான் அந்த சோல்ஜருடைய போட்டோ இருக்கு. ஆனா பார்த்தா அந்த சோல்ஜர் கூட யார் இருக்காங்கன்னா அந்த ஹெட் ஆபீசர் இருக்காருல்ல, அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க. சோ அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஹெட் ஆபீசர் கிட்ட போய் சொல்லி நேரா எங்க போறாங்கன்னா, யாருமே யூஸ் பண்ணாத அந்த கேட் வழியா அதை தாண்டி உள்ள போகும்போது தான் அங்க பதுங்கி இருக்கிற கில்லரை பாக்குறதுக்கு தான் போறாங்களே. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா, ஹெட் ஆபீசர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் ஆக்சுவலா இந்த கில்லரோட ஒய்ஃப் தான். ஆனா ஹெட் ஆபீசர் வந்துட்டு அந்த கில்லரோட ஒய்ஃபை வந்துட்டு இவரு திருட்டுத்தனமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, லீகல் ஆகிட்டாரு. இந்த கில்லருக்கு அவரோட ஒய்ஃப் வேணும், கேட்கலான்னு போனா ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்காரு அந்த ஹெட் ஆபீசர். யார் யாரெல்லாம் நம்மள அடிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கில்லரு எல்லா சோல்ஜர்ஸையும் காலி பண்ணாரு. சோ அதனாலதான் இந்த கொலைலாம் நடந்திருக்கு. கடைசியா அந்த ஹெட் ஆபீசரை காலி பண்ணலான்றது தான் பிளான். ஆனா இங்க அந்த ஹெட் ஆபீசரே வந்துட்டாரு, கன் பாயிண்ட்ல இவங்கள பிடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒய்ஃப் மேல ஒரு டவுட், ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. இப்ப அந்த கில்லரையும் அவர் பிடிச்சிட்டாரு. அவ இப்ப உன் ஒய்ஃப் கிடையாதுடா, என் ஒய்ஃப், இவ பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியான்னு தெரியல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஹெட் ஆபீசர் வந்துட்டு அந்த கில்லரை ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு ஒய்ஃபையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வராரு. ஒய்ஃப் ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் பின்னாடியே வந்து செக் பண்ணும் பொழுது அவர் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கம்பி எடுத்து பின்மண்டலியே சரியான அடி. அவ்வளவுதான், ஹெட் ஆபீசர் கீழே விழுந்துடுறாரு. அடிச்சே இவங்க கொலை பண்ணிடுறாங்க. கரெக்டா அப்பதான் நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் அங்க வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது இந்த லேடி தான். கில்லரும் இறந்து போயிட்டாரு. இந்த லேடியை இவ்வளவு கஷ்டப்படுத்தின அந்த ஹெட் ஆபீசரும் இறந்து போயிட்டாரு. கேஸும் இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுறாங்க. அடுத்த கேஸும் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி ஒருத்தங்க அந்த பணக்காரருடைய பையன் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க விளையாடுற அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் தூரம் போய் விழுது. அத அந்த கேர்டேக்கர் லேடி எடுக்கும் பொழுது கிளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் அந்த டிஸ்கை எடுக்கிறாரு. அந்த கேர்டேக்கர் லேடியும் அதை வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் விட மாட்டாரு. டக்குன்னு அந்த லேடி முகத்துல ஒரு ஸ்ப்ரே அடிக்க அவ்வளவுதான் அவங்க மயங்கிடுறாங்க. சோ ஆம்புலன்ஸ்லாம் வந்து அந்த லேடியும் ஒரு வழியா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அந்த பணக்காரருடைய பையனை கடத்திட்டாங்க. சோ இதுதான் கேஸ். யாரு அந்த கடத்தல்காரன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ கடத்தல்காரனும் வந்து டிமாண்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு 1,20,000 யூரோ பணம் வேணுமா, அதுவும் 2 நாளைக்குள்ள. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னிஃபருக்கு ஒரு டவுட் வருது. வேணும்னா பணம் எவ்வளவு வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா 1,20,000னா ஏதோ ஒன்னு இடிக்குதே அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்ப எவிடன்ஸா இருக்கிறது அந்த பையன் விளையாண்ட அந்த டிஸ்க் தான். சோ அதை இவர் ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது கடத்தப்பட்ட அந்த பணக்காரருடைய பையன், அந்த பையனை பாத்துக்கிற கேர்டேக்கர் லேடி, இவங்க 2 பேருடைய ஸ்மெல்லும் அதுல இருக்கு. ஆனா அந்த கடத்தல்காரருடைய ஸ்மெல் வரல. மேபி அவரு கிளவுஸ் போட்டிருக்கலாம். ஆனா இருந்தாலும் லைட்டா ஒரு சோடா கேனுடைய ஸ்மெல் வருது. சோ பணக்காரருடைய அந்த பையனை கடத்துறதுக்கு முன்னாடி கடத்தல்காரன் அந்த சோடாவை குடிச்சிருக்கணும். குடிச்சிட்டு இங்க இருக்கிற குப்பை தொட்டில தான் போட்டிருக்கணும், தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல வந்த ஆபீசர்கள் எல்லோருமே பக்கத்து வீடு, ஏத்த மாதிரி வீடுன்னு எல்லா வீட்டோடைய குப்பை தொட்டியும் கொட்டி தேட ஆரம்பிக்கிறாங்க.
கேக்குறாங்க. அந்த பணக்காரரும், சார் இது என்ன சார் இன்வெஸ்டிகேஷனு, நீங்க என் பையனை கண்டுபிடிக்க வந்தீங்களா இல்ல எங்க ஏரியாவை கிளீன் பண்ண வந்தீங்களா? நம்ம விக்டரும், அட இந்த ஸ்னிஃபருக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாதான் கண்டுபிடிக்க முடியும், கம்முனு இரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குப்பை தொட்டியா தேடும் பொழுது ஒரு சோடா கேனை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஸ்னிஃபரு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்பொழுது தான் கொலைகாரரு ஒரு வயசான ஆளு, ஒரு 50 வயசு இருக்கலாம். அதோட அவரோட வியர்வை ஸ்மெல்ல வச்சு அவரோட முடி கிரே கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்னிஃபர் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு பர்டிகுலரான மெடிசனுடைய ஸ்மெல் வருது, லிவர் கேன்சருக்கு யூஸ் பண்ற மெடிசனு, அதுவும் நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கிரே ஹேர் 50 வயசு ஆளு, லிவர் கேன்சர் முத்தி போயிருக்கு, இதை வச்சு தேடும் பொழுது யாருமே மாட்டவே இல்ல. அதுக்கப்புறமா கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த பணக்காரருக்கு. சோ அந்த லெட்டரை நம்ம ஸ்னிஃபர் ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது கொலகாரன் தான் அனுப்பியிருக்கான். ஆனா இப்போ லிவர் கேன்சர் குணமான மாதிரியும் ஃப்ளவர்ஸோடைய ஸ்மெல்லும் ஜாப்பனீஸ் டீயோடைய ஸ்மெல்லும் வருது. எங்க விக்டருக்கு ஒன்னும் புரியல, அது எப்படி லிவர் கேன்சர் முத்தி போன நிலைமையில இருந்து டக்குன்னு சரியா இருக்க முடியும்? ஸ்னிஃபரும் அதான் எனக்கும் தெரியல, சரி இந்த ஜாப்பனீஸ் டீயை பத்தி விசாரிப்போன்னு பார்த்தாலும் ஊருக்குள்ள நிறைய ஜாப்பனீஸ் டீ போடுற கடைகள் இருக்கு. சோ இந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு விக்டர் போலீஸ் ஆபீசர் மூளையை யூஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் சர்ச்சிங் பண்றாங்க. பார்த்தா அந்த பணக்காரருடைய வீட்டுல வேலை செய்யற அந்த கேர்டேக்கர் லேடி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அந்த கேர்டேக்கர் லேடி ஒரு பர்டிகுலரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்களாம், அங்க ஜாப்பனீஸ் டீயை குடிப்பாங்களாம். சோ அந்த கேர்டேக்கர் லேடியோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய அம்மாவுக்கு தான் லிவர் கேன்சர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். சோ வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் போய் பார்க்கும்பொழுது ஆல்ரெடி அந்த லேடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. ஆனா இங்க கேர்டேக்கர் லேடிக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற பணக்காரரு கேர்டேக்கர் லேடிய புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போதுதான் கரெக்டா அந்த நேரத்துல அந்த கேர்டேக்கருடைய போனு ரிங் ஆகுது. கடத்தல்காரர் தான் கால் பண்ணிருக்காரு. சோ அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பணக்காரரு தனியாவே போறாரு அந்த கிட்னாப்பரை தேடி. எங்க நம்ம ஸ்னிஃபரும் விக்டரும் அந்த கேர்டேக்கர் லேடி கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்க அவங்க இப்பதான் எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பணக்காரரும் இந்த கேர்டேக்கர் லேடியோடைய அப்பாவும் ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப கம்மியான காசுக்கு அந்த கேர்டேக்கர் லேடியோடைய அப்பா பிசினஸ் எல்லாம் இந்த பணக்காரர்கிட்ட கொடுத்ததுனால இப்ப இந்த பணக்காரரு செம்மையா வாழ்றாரு. ஆனா இவங்க ரொம்ப ஏழையா வாழ்றாங்க. ஒய்ஃபுக்கு லிவர் கேன்சர், அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூட காசு இல்ல. சோ அதுக்காக தான் பிளான் பண்ணி அந்த குழந்தைய கடத்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான காசான 1,20,000 யூரோவை கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே அந்த பணக்காரரு என் அப்பாவையும் அம்மாவையும் தேடி போயிருக்கான் அப்படின்னு சொல்ல வேகமா ஸ்னிஃபரும் நம்ம விக்டருமே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அந்த பணக்காரரு கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கேர்டேக்கருடைய அப்பா தான் போட்டு அவரை செம்மாடி அடிச்சு அவரோட ஒய்ஃப் லிவர் கேன்சர்ல இருக்காங்கல்ல அவங்கள சாகடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பழிய அந்த கிட்னாப்பர் மேல போடலான்ட்டு பணக்காரர் ட்ரை பண்ற அந்த கேப்லயே நம்ம ஸ்னிஃபர் விக்டர்லாம் இந்த விஷயத்தை தடுத்துடுறாங்க. போலீஸ் கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்காம இவரே வயலன்ஸா கையில எடுத்ததுனால பணக்காரரை அரெஸ்ட் பண்றாங்க. எது என்னவோ பணக்காரருடைய பையனுக்கு எதுவும் ஆகல. சோ இந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வருது. சோ இப்படியே நம்ம ஸ்னிஃபர் நிறைய கேஸ சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் ஒரு நாள் ஸ்னிஃபருக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வருது. யார் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. ஸ்னிஃபரும் அதை வாங்கி கொண்டு போய் அவரு ஸ்மெல் பண்றாரு. ஏன்னா ஸ்மெல் பண்ணாலே அது எங்க இருந்து வந்தது யார் அனுப்புனான்னு கண்டுபிடிச்சிருவார்ல. சோ அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பாக்ஸ்ல எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. உள்ள ஒரு பென் இருக்கு, அதுலயும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. ஏதோ ஹார்ஸ் ரைடிங் போற அந்த ஹார்ஸோடைய ஸ்மெல் தான் வருதே தவிர மத்தபடி பர்சன்ஸோடைய ஸ்மெல்னு எதுவும் வரல. ஒரு பேப்பர் ஒன்னு இருக்கு, அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. சோ உடனே இவரு விக்டர் கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்ல வர ஒரே ஸ்மெல்லு ஹார்ஸ் ரைடிங் பண்ற ஸ்மெல்லு தான். சோ அதனால ஹார்ஸ் ரைடிங் பண்ற அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. இவங்க சீக்கிரமா வந்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாமோ என்னவோ. சரி அந்த பொண்ணோடைய பாடியில ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாலும் அந்த பொண்ணோட உடம்புலயும் வேற ஒருத்தருடைய ஸ்மெல் எதுவுமே வரல. சோ கொலை பண்ணவன் பக்காவா கொலை பண்ணிருக்கான். டக்குன்னு ஸ்னிஃபருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் நீதான், சீக்கிரம் வந்திருந்தனா இவளை காப்பாத்திருக்கலாம். சரி அடுத்த பொண்ணையாவது நீ காப்பாத்துறியான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கால் கட் ஆயிடுது. ஸ்னிஃபருக்கு ஒன்னும் புரியல. தடவையா ஒரு கொலகாரன் நேரடியா ஸ்னிஃபரை சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சோ அந்த இடத்துலயே ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு, கொலகாரன் தான் விட்டுட்டு போயிருக்கணும். ஸ்னிஃபரும் அதை எடுத்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ பாக்ஸ்ல எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்ல. உள்ள ஒரு பேப்பர் இருக்கு, இந்த ஆளை முடிஞ்சா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அதோட ஒரு பென் இருக்கு. அந்த பெண்ணை நம்ம ஸ்னிஃபர் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதுதான் இன்ஜின் ஆயிலுடைய ஸ்மெல் வருது. அதுவும் முக்கியமா போட் இன்ஜின்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஆயிலுடைய ஸ்மெல். அதோட ஒரு விதமான செடியோடைய ஸ்மெல்லும் வருது. அது ஏரியில வளரக்கூடிய ஒரு செடி தான். ஸ்னிஃபர் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது கிரில் கடையோடைய ஸ்மெல்லும் வருது. சோ ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஏரி, அதுவும் பர்டிகுலரா ஒரு விதமான செடி வளரக்கூடிய இடம், அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே கிரில் கடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது ஒரு ஏரி மேட்ச் ஆகுது. வேகமா அங்க போறாங்க.
ஆனா இவன் போகிறதுக்குள்ளேயே அந்த கொலகாரன் ஒரு பர்சனை கொன்னு போட்ல மிதக்க விட்டுருக்கான். சோ அகைன் அந்த கொலகாரங்கிட்ட இருந்து கால் வருது. என்ன ஸ்னிஃபர், நீ ரொம்ப திறமையானவன் நினைச்ச, ஆனா நீ வேஸ்ட் போலயே. சரி ஓகே, உனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ், நீ மட்டும் அடுத்த ஆளை காப்பாத்தலன்னு வச்சுக்கியேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி க்ளூலாம் தர மாட்டேன், அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னிஃபருக்கு அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்தது, அப்பையில இருந்து தான் அந்த ப்ராப்ளம். ஸோ அந்த பார்சலை டெலிவரி பண்ண அந்த கம்பெனில போய் விசாரிக்கும் பொழுது சென்டருடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருந்தது, அதான் உங்ககிட்ட டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இன்னொரு பார்சல் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. அவங்களே கொண்டு வந்து ஸ்னிஃபர் கிட்ட கொடுக்குறாங்க. அகைன் ஸ்னிஃபர் உள்ள இருக்கிற பேப்பரை ஸ்மெல் பண்றாரு. அந்த பேப்பர்ல எந்த ஸ்மெல்லும் இல்ல, வெறும் அந்த பென்னில் மட்டும் தான் ஸ்மெல் வருது. இந்த தடவை வித்தியாசமான கெமிக்கலோடைய ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இந்த கெமிக்கலை யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்க்கும்போது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற இடம். ஏன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற ஷூஸ்ல தான் இந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் ஸ்மெல் பண்ண விஷயங்களை வச்சு ஒரு மால்ல இருக்கிற ஸ்கேட்டிங் சென்டருக்கு அவங்க போறாங்க. அந்த கொலகாரன் கண்டிப்பா வந்து இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி உட்காந்து பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கில்லர் கிட்ட இருந்தே கால் வருது. ஒவ்வொரு தடவையும் அந்த கில்லர் வேற வேற நம்பரை யூஸ் பண்றதுனால இவங்களால கரெக்டா அந்த நம்பரை வச்சும் ட்ரேஸ் பண்ண முடியல. கில்லர் வந்துட்டு என்ன ஸ்னிஃபர், பீஸா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ கில்லர் நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்னிஃபர் புரிஞ்சுக்கிறாரு. பார்த்தா அந்த மால்ல வேலை செய்யற ஒரு ஆளை அடிச்சு போட்டு யூனிஃபார்மை கில்லர் எடுத்துட்டு போயிருக்காராம். அதுவும் எங்கன்னா சலூனுக்கு போயிருக்காராம். ஸோ இப்பதான் ஸ்னிஃபரும் புரிஞ்சுக்கிறாரு, பியூட்டி பார்லர்லயும் இந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கதான் யாரையோ கொலை பண்ண போறான் போல அப்படின்னு வேகமா ஓடி போய் பார்க்கும்பொழுது ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க. அங்க ஒரு பேப்பரும் இருக்கு, நீ தான் அவளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி. அந்த பேப்பர்ல எந்த ஸ்மெல்லும் வரல. ஸ்னிஃபர் பயங்கரமா கடுப்பாகிறாரு. ஒரு மைக்ரோஃபோனை எடுத்துக்கிட்டு மால்ல கண்டிப்பா மக்களோட மக்களா தான் அந்த கொலகாரன் இருக்கணும்ட்டு ஸ்பீக்கரை நல்லா ஃபுல்லா வச்சுட்டு, நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அகைன் டிடெக்டிவான நம்ம ஸ்னிஃபருக்கு இன்னொரு ஒரு பார்சல் வருது. அகைன் ஸ்னிஃபரும் அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை அந்த ஸ்மெல்ல இருந்து ஒரு 10-11 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஸ்மெல்லு தான் வருது. கூடவே கையில டான்சஸ் யூஸ் பண்ற அந்த பொருள், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு ஸ்கூல்ல டான்ஸ் கிளாஸ்ல இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அங்க மரத்தூளுடைய வாசனையும் வருது. அப்படின்னா மரக்கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலா தான் இருக்கணும். ஒரு வித்தியாசமான செடி, அந்த செடியும் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இதே மாதிரி கண்டுபிடிச்சுதான் ஆல்ரெடி 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால ஸ்னிஃபர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா யோசிக்கிறாரு. சிட்டிக்குள்ளேயே நமக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலுடைய டான்ஸ் கிளாஸ்ல ஏதாவது உடன் ஒர்க் நடக்குதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அதே மாதிரி ஒரு ஸ்கூல் மேட்ச் ஆகுது. வேகமா போயிட்டு அங்க இருக்கிற ஒரு குழந்தையும் காப்பாத்துறாங்க. கொலகாரன் அந்த குழந்தைய கொல்றதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த கொலகாரங்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. இவங்க கரெக்டான பொண்ணையே காப்பாத்திட்டாங்க. ஸோ அந்த கில்லரை வந்து ஸ்னிஃபரை எப்படியாவது கொலை பண்ணணுன்றதுக்காக வேணும்னே சில வாசனைகளை அவர் போட்டிருக்காரு. ஆனா ஸ்னிஃபர் எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த குழந்தைய காப்பாத்திட்டாரு. ஆனா இப்பதான் ஸ்னிஃபருக்கு அந்த பென்ல இன்னொரு ஒரு ஸ்மெல்லு வருது. இதை நம்ம எங்கேயோ ஸ்மெல் பண்ணிருக்கோமேனு யோசிக்கும் போது முதல்ல பார்சலை கொண்டு வந்தார்ல ஒருத்தர், அந்த பார்சல் கம்பெனியோடைய டெலிவரி பாய், அவர்கிட்ட ஒரு பென் இருந்திருக்கும். நம்ம ஸ்னிஃபர் வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. அந்த பென்னோடைய ஸ்மெல்லும் இப்ப இந்த பென்ல வர ஸ்மெல்லும் சேமா இருக்கு. அப்படின்னா அந்த டெலிவரி பாய் தான் உண்மையான கில்லர்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அட்ரஸுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஸ்னிஃபருடைய போட்டோஸ், மூஞ்சி, மூக்கெல்லாம் கிழிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்னிஃபர் மேல அவருக்கு வெறுப்பு போல. சோ கரெக்டா அப்பதான் அந்த கில்லர் கால் பண்றாரு. ஆனா இப்ப நம்ம ஸ்னிஃபர் இந்த மாதிரி கால் வரும்னு தெரிஞ்சே கம்ப்யூட்டர் காய் அவரோட ஃப்ரெண்டு ஹேக்கர் ஒருத்தர் லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்ல கரெக்டா லொகேஷனையும் ட்ராக் பண்ணிடுறாரு. எங்க அந்த கில்லரும் நீ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும், என் ரூம்லயே ஒரு பொருள் இருக்கு, அதை ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்ல ஸ்னிஃபரும் அதை கண்டுபிடிச்சு ஸ்மெல் பண்றாரு. பார்த்தா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த டாக்டருடைய ஸ்மெல் வருது. சோ அந்த கில்லரு டாக்டர் லேடிய கடத்தி வச்சிருக்காரு. நான் இருக்கிற லொகேஷனும் நீ கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் தனியா வா அப்படின்னு சொல்ல, ஆனா ஸ்னிஃபர் வந்து நம்ம விக்டர் கிட்ட சொல்லி ஸ்னைப்பர் எல்லாம் ஏற்பாடு பண்ண வச்சு அந்த இடத்த சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்னிஃபருக்கு ரகசியமா ஒரு மைக்கையும் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. ஸ்னிஃபரும் எதுவும் தெரியாத மாதிரி ஆளு உள்ள போறாரு. இப்பதான் அந்த டெலிவரி காய் அவரு தான் கில்லரு, டாக்டர் லேடிய பிடிச்சு வச்சிருக்காரு. ஸ்னிஃபரும் எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் தப்பா பண்ணலையே, இப்ப நீங்க காப்பாத்துனீங்களே ஒரு குழந்தை, என்னதான் நீங்க காப்பாத்தி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு, சீக்கிரமாவே அது இறந்து போயிடும். அப்புறம் நான் கொலை பண்ண அந்த 3 பேருமே ஒன்னு ப்ராஸ்டியூட், இன்னொன்னு போதை பொருள் விற்கிறவன், இன்னொருத்தி போதை பொருளுக்கு அடிமையானவ. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொசைட்டில வாழவே கூடாது, அதான் நான் கொன்னுட்டேன். அதோட ஸ்னிஃபர் ஒன்னா மாதிரி வித்தியாசமான ஆட்களும் இந்த சொசைட்டில இருக்க கூடாது, அதான் உன்னை பிளான் பண்ணி இங்க வர வச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, வெளியே இருந்து விக்டரும் ஸ்னைப்பர் எல்லாருமே பார்த்து அந்த கொலைகாரனை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு பில்லருக்கு பின்னாடி இருக்காரு. சோ அதனால அந்த கில்லரை கொஞ்சம் முன்னாடி வரவே அப்படின்னு சொல்ல ஸ்னிஃபரும்
மெதுவா பேசிக்கிட்டே பின்னாடி போறாரா, இதை அந்த கொலகாரன் நோட் பண்ணிட்டு, ஓஹோ ஸ்னிஃபரு என்ன சுத்து போட்டீங்களா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கியேன் அவ்வளவுதான், அது ஒரு கால இந்த டாக்டர் பொம்பளை அவ உடம்புல பாம்பு வச்சிருக்கேன் செதறிடுவா அப்படின்னு சொல்லி பயம்படுத்துறாரு. உடனே நம்ம ஸ்னிஃபரும் அந்த கில்லரை ஸ்மெல் பண்ணி பார்த்து, என்னடா உன் உடம்புல இருந்து எந்த ஒரு பொம்பளை வாசனையும் வரல, இவ்வளவு வருஷங்களா நீ தனியா தான் இருந்திருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, ஆனா நீ அப்ரோச் பண்ணிருக்க எல்லாருமே உன் மூஞ்சில காரி துப்பி இருக்காங்க, ஏன்னா நீ ஒரு வேஸ்ட் தண்டம், உண்மையிலேயே இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாத ஆளு நீ தான் அப்படின்னு சொல்ல கில்லர் கடுப்பாகி வேகமா நம்ம ஸ்னிஃபர் கிட்ட வந்துடுறாரு. இப்பவும் ஸ்னைப்பர்ஸால ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அந்த கில்லரு நம்ம ஸ்னிஃபருக்கு பின்னாடி இருக்காரு. சோ கில்லருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஸ்னிஃபரை இங்கேயே லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்னிஃபர் கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொடுக்கறாரு. நீ இங்கேயே இருக்கணும், அந்த டாக்டர் லேடியை விட்டு 10 மீட்டர் தாண்டி போனாலும் அவ உடம்புல இருக்கிற பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லரு ஆளு எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஸ்னிஃபருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா வெளியே இருக்கிற விக்டர் அவரோட ஆளுங்க உள்ள வந்தாதான் அவங்க கிட்ட ரிமோட்டை கொடுத்துட்டு இவரு போயிட்டு வேகமா அந்த கில்லரை பிடிக்க முடியும். ஆனா அவங்க உள்ள வரதுக்குள்ள கில்லர் தப்பிச்சு போயிடுவாரு போல. சோ ஸ்னிஃபர் என்ன பண்றாருன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோலை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி ஓடுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்படின்னா இது ஒரு ஃபேக் ரிமோட், நம்மள அவன் ஏமாத்திருக்கான்னு புரிஞ்சுட்டு அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு வேகமா அந்த கில்லரை பிடிக்க ஓடுறாரு. எங்க நம்ம விக்டர் அவரோட ஆளுங்களாம் உள்ள வந்துடுறாங்க, சேஃபா அந்த டாக்டர் லேடியை காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த கில்லரும் நம்ம ஸ்னிஃபரும் எங்க போனாங்கன்னு போய் பார்க்கும் பொழுது அந்த கில்லரை புடிச்சு அடி அடின்னு அடிச்சு அவரோட கையாலேயே கொலை பண்ணிட்டாரு. ஆனா நம்ம ஸ்னிஃபருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவரு கொலை பண்ணதே ஒரு மோசமான கொலைகாரனை தான். சோ இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 முடியுது. இன்னும் 3 சீசன் இருக்கு. சோ இந்த சீசன் 1க்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட் அதிகமா கொடுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த சீசன்லலாம் ஸ்னிஃபர் யோசிக்க முடியாத விஷயங்களை பண்ணுவாரு, ஆனா அவரையும் கவுத்து போடுற மாதிரி பயங்கரமான வில்லன்ஸ், நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத பங்கமான ட்விஸ்ட் இருக்கிற நிறைய கேசஸும் இருக்க போகுது. ஸோ டைம் இருந்தா அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்னிஃபர் பிடிச்சிருந்ததா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.